ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மல்லியை வீட்டை விட்டு அனுப்புனது மட்டும் இல்லாமல் அவள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே பல விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிட்டா. வெளியே இருக்கும்போது கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவான்னு தெரியாது ரகு, அதனால் நீ அவளை கடத்திட அப்படின்ற மாதிரி சுடர் வந்து ரகுவுக்கு சொல்ல, இப்போ நம்ம மல்லியை வந்து ரகு கடத்திட்டான். இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சுடருக்கு ரொம்பவே வந்து பயம் அதிகமாயிடுச்சு. ஏன்னா அவள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே இவ்ளோ விஷயத்த பண்ணியிருக்கா. டிஎன்ஏ வரைக்கும் எனக்கே தெரியாம நெறையா பண்ணியிருக்கா அப்படின்ற மாரி சுடர் மனசுக்குள்ள பல கொஸ்டின் எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. இவ எப்படியாப்பட்டவ? இவள பத்தி ஒண்ணும் புரியலையே அப்படின்ற மாரி சுடருக்கு பயம் தாங்க முடியாம உடனே ரகுவுக்கு ஃபோன போட்டுர்றா. அதுவும் அன்டைம்ல ஃபோன போட்டு, "என்ன ஆச்சு சுடர்? இந்த டைம்ல கால் பண்ணியிருக்க?" அப்படின்ற மாரி கேட்க, "ரகு இங்க மிகப்பெரிய சம்பவமே நடந்துருச்சு ரகு" அப்படின்ற மாரி சொல்லவுமே, "என்னாச்சு சுடர்ன்னு?" கேட்கும்போது நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அட பாவமே! டிஎன்ஏ வரைக்குமா அவ போயிட்டா? ஐய்யய்யோ! அப்ப நீ மாட்டியிருப்பியா? அப்படின்ற மாரி கேட்க, அதான் ரகு எனக்கு தெரியல. எப்படி வந்து 99% ஒண்ணா ஆச்சுன்னு தான் எனக்கு தெரியல ரகு அப்படின்ற மாரி சொல்ல, சரி அத அப்பாட பார்த்துப்போம். இப்ப எனக்கு என்னான்னா, எனக்கு இப்போ அவ வீட்டுக்குள்ள இருக்கும்போதே இவ்ளோ பண்ணிட்டா. கண்டிப்பா அவ வெளிய வேற இப்ப விஜய் அனுப்பிட்டான். அதனால கண்டிப்பா அவ என்ன பண்ணுவான்னு எனக்கு யூகிக்க கூட முடியல ரகு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவள நீ கடத்திடு ரகு அப்படின்ற மாரி சொல்ல, என்ன பண்ணட்டும்னு ஃபர்ஸ்ட்டு ரகு கேட்கறதுக்கு, என்ன பண்ணுறதுன்னே தெரியாம தான் முழிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியா வந்து கடத்திருன்னு சொல்லும்போது, ரகுவும் ஆமா நீ சொல்றது தான் கரெக்ட்டு. அவள கடத்திருவோம் அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுவியோ, ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நீ நாளைக்கு கடத்தியே ஆகணும் அவள அப்படின்ற மாரி சுடர் சொல்லிட்டா. இங்க என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லி வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. விஜய்க்கு மனசு தாங்கல. ஏன்னா வந்து மல்லி மேல முழு நம்பிக்கையும், மரியாதையும், காதலும் வச்சிருந்தாரு இல்லையா? அப்படி இருக்கும்போது இவ்ளோ கேவலமான விஷயத்த பண்றதுக்கு இவளுக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வீட்டுக்கு வந்துட்டு 3 பேருமே பேசுறாங்க. மாப்பிள நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க மாப்பிள. தங்கச்சி சொன்னது தான் கரெக்ட்டு. அவ வந்து ரேணுகா கிடையாது அப்படின்ற மாரி சொல்லவுமே, விஜய்க்கு ரொம்பவே கோவம் வந்து, நீங்க என்ன இவ்ளோ கேவலமா பண்றீங்க? உங்களுக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? எப்ப பார்த்தாலும் இந்த மாரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாரி சொல்லவுமே, ஏன் ரேணுகாவ இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை மாப்பிள்ள நான் சொல்கிறத கொஞ்சமாச்சும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுக்கு மேலே புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உடனே வந்து விஜய் போகவுமே மல்லி சொல்கிறாங்க, அண்ணன் எப்படியாச்சும் உயிரை கொடுத்தாச்சும் நம்ம இவ யார் என்ன எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு, இந்த கல்யாணத்தை நம்ம நடத்தவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, ஆமாம் மல்லி நீ சொல்கிறது கரெக்டு தான், இந்த கல்யாணத்தை என்ன ஆனாலும் நம்ம நடத்த விடவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போது எங்கே தொலைச்சோமோ அங்கே தானே தேடணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எங்கே தேடி கண்டுபிடிச்சோமோ அங்கவே போயிட்டு அவளை கண்டுபிடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எப்படின்னா அதெல்லாம் சரி வருமா அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் சரி வருமா, அங்கே போயிட்டு அவளை பற்றின எல்லா உண்மையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இங்கே முடிவு பண்ணுறாங்க. அங்கே வந்து ரகு வந்து எப்படியாச்சும் வந்துட்டு மல்லியை கடத்தி ஆகணும் அப்படின்ற ஒரு வேகத்தில் என்ன பண்ணுறான்னா, வீட்டு வாசல்லே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவங்க பசங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டான் ரகு, அவளை கடத்தி ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு பிளான்லாம் பக்காவாக போட்டாங்க. மறுநாள் வந்து மல்லி வந்து இவ எங்கே போகிறாளோ வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியும் மனோகரனும் இப்போ ஒசூர் கிளம்பி போகிறாங்க. ஒசூர் கிளம்பி போனால் ஒசூரில் தான் ஒசூர் போகவுமே இவங்களுக்கு தெரிய வந்துடுது, அண்ணன் அக்கா சந்தேகப்பட்ட மாதிரி இப்போ ஒசூருக்கு கிளம்பி போகிறா, நம்ம வசமாக வந்து சிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா நீ வேற பயமுறுத்திட்டு சும்மா இருங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைண்ணே உண்மையாக தான் இதுக்கு மேலே வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுண்ணே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு பயம் தாங்க முடியல. இல்லை ஏதோ தப்பு நடக்குதுடா, இதை இப்படியே விட்டு வைக்கக்கூடாதுடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வந்து மல்லி வந்து சொல்லிட்டாங்க, நீ நீங்கள் போங்கண்ணா நான் வர்றேன் பின்னாடியே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்துட்டு வெளியே எதுவும் திங்ஸ் வாங்க போகும்போது கரெக்டாக வந்து மாட்டிக்கிட்டாங்க மல்லி. இந்த மாதிரி இந்த அட்ரஸ் தெரியுமான்னு கேட்க வரும்போது வாயில் மயக்க மருந்தை வச்சு மல்லியை கடத்திட்டு போயிட்டாங்க. மனோகரனும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க, மல்லி எங்கே போணுச்சின்னு தெரியலையே, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்துட்டு
எல்லா இடத்துலையும் தேடினா மனோகரா மல்லியை காணோம். மல்லின்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. மனோகரன் அழுக ஆரம்பிக்கிறாரு. ஐயோ! இப்படி வந்து தங்கச்சியை தொலைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து பாபு கால் பண்ண, பாபுக்கு நான் என்ன சொல்லுவேன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து வருத்தப்பட்டு சொல்லிட்டு அழுதுட்ருக்காரு மனோகரன். இங்கே வந்து மல்லி வந்து முழிக்கிறாங்க. கண்ணை முழிச்சா ஏதோ ஒரு குடோனில் இருக்க மாதிரி இருக்குது. பார்த்தா ரகு எய்த்தாப்புல உட்காந்துருக்கான். யாரா நீ, எதுக்காகடா இங்கே உட்காந்துருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, யாரா என்ன யாருன்னு தெரியலையா, சரி தெரியாத கூட நல்லது தான், நீ இங்கே தான் இருக்க வேணும், நீ இங்கே தான் இருந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ என்ன பைத்தியமா, நான் எதுக்காக இங்கே இருக்கணும், என்னாலலாம் இருக்க முடியாது, உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு என்னடி அவ்வளோ திமிரு அப்படின்ற மாதிரி திட்ட ஆரம்பிக்கவுமே எனக்கு திமிரு தான், நான் இப்படி தான் இருப்பேன், என்னை விடுங்க, எனக்கு வேலை நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒசூரில் என்ன பண்ணுற நீ அப்படின்ற மாதிரி கேட்க, ஓ நீ சுடரோட ஆளா, அப்போ ஓகே சரி ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வர்றாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நாளாக இருந்தது வேற, இப்போ இருக்கிறது வேற. என்ன நடக்க போகுது, என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மல்லிக்கு இவ்வளோ பெரிய தண்டனை தேவையே இல்லைங்க. ஏன்னா உண்மையாக நேர்மையாக இருந்து எப்படியாச்சும் வந்து விஜயும் வெண்பா பாப்பாவையும் காப்பாற்றணும்னு நினச்சதை தவிர அவங்க எதுவுமே பண்ணலை. ஆனால் இப்போ மிகப்பெரிய வந்து பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க, எல்லாத்தையும் எப்படி வந்து சரி பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீ தான் ரகுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்னை கடத்தி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. நான் உன்னை நல்லாவே ரொம்ப நாளாக வந்து தேடிட்டு இருந்தேன். இப்போ நீயே வந்து என் கண்ணு முன்னாடி மாட்டிக்கிட்டேன்னு சொல்லுமே ரகுவுக்கு பயம் வருது. ஏன்னா மல்லி வந்து அந்த யுக்தியை கையாளுறாங்க. இவனுக்கு பயமுறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யுக்தியை கையாளவும் இவங்களுக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியாமல் ரொம்பவே வந்து பயத்தில் இருந்துகிட்ருக்காங்க. என்ன நடக்க போகுது, எந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு முடிவு மல்லி கட்ட போகிறாங்க. இந்த கல்யாணத்தில் மல்லி வந்து என்ன பண்ண போகிறாங்க, என்ன மாதிரியான விஷயம்லாம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். உண்மையிலே மல்லியை கடத்தி ரகு தப்பு பண்ணிட்டான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லிட்டு போங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது, எந்த மாதிரி வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்குல்ல, அந்த முடிவு வந்து தேடி கண்டுபிடிப்போம். என்ன நடக்க போகுது, என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம்.